வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ராதிகா வின்சன். நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். எந்த ஒரு இனத்தைச் சேர்ந்தாலும் தாய்நாட்டில் பிறந்த அனைவரனதும் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த அரசு கடமைப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசு இந்த கடமையை செவ்வனே ஆற்றுகின்றது. உள்ளூராட்சி மன்றங்களின் முஸ்லிம் உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். தமது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாட முஸ்லிம் உறுப்பினர்கள் நேற்று அலரி மாளிகையில் ஜனாதிபதியை சந்தித்தனர். தாய்நாட்டுக்காக தமது கடமைகளை நிறைவேற்ற ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். ஜனாதிபதி அனைத்து பிரஜைகளையும் ஒரே சமனாக மதிக்கின்றார். அனைவருக்கும் அச்சம் பீதி இல்லாமல் வாழக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. மக்களின் எந்தவொரு பிரச்சனையும் செவிமடுப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலப்படுத்தி அரசின் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். ඊට පස්සේ ගෑනු කට්ටිය යනකොට රෙද්ද ගලවන්න ඕනේ. හැංගිලා පොළ ඇතුලේ ඉඳලා කරන්නේ. ඒක කරලා කියන්නේ අපේ පක්ෂය කරා කියලා ප්‍රචාර කරන මුස්ලිම් අයට ටවුන් ඉන්න බෑ. අපේ සිංහල මිනිස්සුයි මුස්ලිම් අය මේක හොඳට තේරුම් ගන්න තියෙනවා. දැන් හලාල්නේ ප්‍රශ්නේ. අපි මේ හලාල් එක අත්හරිනවා. ඒකේ මුස්ලිම් ජනතාවට පරිභෝජන කරන්න පුළුවන් මඩුවක් කියන එක දාන්න. ළමවගේ සභාව ජනීවාවලදී ආණ්ඩුවත් එක්ක හිටියා. ඒ නිසා එක්සත් ජාතික පක්ෂය මුලම සභාවටත් දොස් කියන්න පටන් අරගෙන තියෙනවා. ඔව් වෙන සංවිධානවල ගොඩාක් යනවා අනාවිත ආනපකාරවල ගිහිල්ලා පීඩ කරනවා. ඒත් පස්සේ අපට යන්න දෙයක් නැහැ ජනතුමා. ඔබතුමා විතරයි අපේ அமைச்சர்களான பசில் ராஜபக்ஷ, எம் ஃபவுசி, நிமால் ஸ்ரீபாரடி சில்வா, பிரதி அமைச்சர்களான அப்துல் காதர், ஃபைசர் முஸ்தபா, கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத், பாராளுமன்ற உறுப்பினர் எம் அஸ்வர், மாத்தளை மேயர் ஹலீம் கலீம் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு எதிராக ஜெர்மன் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட பிரேரணை ஒன்று பெரும்பான்மை வாக்குகளினால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் சமூக ஜனநாயக கட்சி இலங்கைக்கு எதிராக அந்நாட்டு பாராளுமன்றத்தில் அவசர பிரேரணை ஒன்றை முன்வைத்தது. இது பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது. இதற்கு ஆளும் தரப்பான கிறிஸ்டியன் ஜனநாயக கட்சி முக்கிய பங்களிப்பை வழங்கியது. இலங்கை நிலைமையை நேரில் கண்ட பாராளுமன்ற குழு ஒன்று இந்த பிரேரணைக்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ளது. இலங்கை அரசு மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாக ஜெர்மன் அரசுடன் ஒத்துழைப்புடன் செயற்படுகிறது. இதனால் இத்தகைய பிரேரணை ஒன்று அவசியமில்லை என்று ஆட்சியில் இருக்கும் கிறிஸ்டியன் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு ஏனைய கட்சிகள் ஆதரவு வழங்கின. பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை பெற்றுள்ள முன்னேற்றத்தை ஜெர்மன் பெரிதும் பாராட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை பயன்படுத்தி சில தரப்பினர் இந்தியா மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். பலதரப்பட்ட சக்திகள் தமது குற்றங்களை மறைப்பதற்காக இலங்கையை பந்தாடுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். த ஹிந்து பத்திரிகையுடன் இடம்பெற்ற நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டார். எல்டிடி தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டதாக பரவும் வதந்தி முற்றிலும் பொய்யானது என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி இந்த குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொடர்பாக ஒருதலை பட்சமாக செயற்படக்கூடாது. எதிர்க்கட்சிகள் சில நாடுகளின் ஒத்துழைப்புடன் இலங்கையில் அரபு வசந்தம் ஒன்றை ஏற்படுத்த எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையாது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். எவரேனும் குற்றங்களை இழைத்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்க இலங்கை பின்னிற்காது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் உள்ள எல்டிடி உறுப்பினர்கள் 14,000 பேர் எத்தகைய சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஹிந்து பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் ஜெனீவா பிரேரணையின் பின்னர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்புகள் பாதிப்படையவில்லை. தமிழ்நாடு இலங்கை யாத்ரீகர்களை திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுத்தாலும் இந்தியர்கள் தொடர்பாக இலங்கை அவ்வாறு செய்யவில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசு மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக எடுத்து வரும் முயற்சிகள் தொடர்பாக சர்வதேச சமூகத்தினருக்கு அறிவூட்டப்பட்டு வருகின்றது. ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் கலந்து கொள்ளும் இலங்கை பிரதிநிதிகள் இது தொடர்பாக விளக்கம் அளித்து வருகின்றனர். எல்டிடி ஆதரவாளர்கள் முன்னெடுக்கும் பொய் பிரசாரங்கள் தொடர்பாக இங்கு அடிப்படை கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இம்முறை மனித உரிமைகள் பேரவை அமர்வுக்கு அமைவாக புலி ஆதரவாளர்கள் இலங்கைக்கு எதிராக பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நேற்று புகைப்பட கண்காட்சி ஒன்றும் இடம்பெற்றது. புலிகளின் நிதியில் இயங்கும் சேனல் 4 அலைவரிசை மற்றும் ஒரு போலி காணொளி ஒன்றை ஒளிபரப்பியது. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஆகிய அமைப்புகளும் உலக தமிழர் பேரவை, இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற JDS ஊடக குழு என்பன இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றன.
இலங்கை தொடர்பாக கடந்த காலங்களிலும் அவை பொய் பிரசாரங்களை செய்திருந்தன. 2011 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி கோல்டன் வாய்ஸ் என்று அழைக்கப்படும் ஐக்கிய நாடுகளின் முன்னாள் அதிகாரி ஒருவர் புலிகளுக்கு ஆதரவான கேஜ் என்ற நூலை வெளியிட்டிருந்தார். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் 2012 பிப்ரவரி 24ஆம் தேதி ஸ்ரீலங்கா நோ புரோகிரஸ் ஆன் ஜஸ்டிஸ் என்ற அறிக்கையை வெளியிட்டது. அதே ஆண்டில் வார் கிரைம்ஸ் அண்ட் ஜெனோசைட் என்ற நூலும் வெளியிடப்பட்டது. கடந்த வருடம் மார்ச் 12ஆம் தேதி அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சர்வதேச அமைப்பு இலங்கைக்கு எதிராக பொய் பிரசாரங்களை மேற்கொண்டது. கடந்த வருடம் மார்ச் 14ஆம் தேதி சேனல் 4 அலைவரிசை வார் கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்ட் என்ற காணொளியை ஒளிபரப்பியது. இவ்வருடம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இலங்கைக்கு எதிராக சர்வதேச தலையீடுகள் அவசியம் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இந்த அனைத்து சதித்திட்டக்காரர்களும் இணைந்து பிரபாகரனின் மகனின் மரணத்துடன் தொடர்புபட்டதாக கூறும் போலி காணொளி ஒன்றை ஒளிபரப்பியுள்ளனர். இலங்கைக்கு அவதூறு விளைவிப்பது இதன் நோக்கம் என்று அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. பல சவால்களில் வெற்றி கொண்ட நாட்டின் மீது வரலாற்று காலம் தொடக்கம் சர்வதேச ரீதியில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் கண்டியில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளார். இங்கு அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல கருத்து வெளியிடும் போது ஒருபுறத்தில் லத்தீமா கோட்பாடுகள் பற்றி பேசப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையும் பொதுநலவாய நாடுகளின் அமைப்பும் இதற்கமைய செயற்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றன. இலங்கையில் அரசியல் யாப்பு ரீதியிலான பிரச்சினைகள் இருக்கும் போது அவை அவ்வாறிருக்க வெளிநாடுகளில் இருந்து சில விடயங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்குமாறு கூறப்படுகின்றது. பிரதிநிதிகளை வரவழைக்குமாறும் கூறுகிறார்கள். அன்று தொடக்கம் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இலங்கை பிளவுபட்டிருந்த ஒரு நாடு. நாங்கள் அதனை சீரமைத்துள்ளோம். இது ரோஜா மலர்கள் மீது தொடரும் ஒரு பயணம் அல்ல. நாங்கள் பல விடயங்களில் வெற்றிகளையும் கண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். தொழிற்சங்க உரிமைகளை பாதுகாத்த எமது நாட்டின் ஒரே ஒரு கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று அதன் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசின் கீழ் தொழிற்சங்கங்களையும் அரசு துறையையும் பலப்படுத்த முடிந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரசு தாதிமார் சங்கத்தின் 13வது பொதுக்கூட்டம் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற போது அதில் உரையாற்றுகையில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். දශකයකට ආසන්න කාල සීමාව රාජ්‍ය සේවයේ විශේෂයෙන්ම වෘත්තීය ශේෂ්ත්‍ර තුල බොහෝ අයිතිවාසිකම් විවිධාංශවල ලැබුණා. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ලේකම්වරයා විදියට මම කියන්නට ඕනේ මේ රටේ වෘත්තීය සමිති ව්‍යාපාරයට මහා යෝධ ශක්තියක් දුන්න දේශපාලන පක්ෂයක් අපේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය. අද අපේ රටේ තිබෙන වර්තමාන පසුබිම තුල ප්‍රධාන වශයෙන්ම යුද්ධය අවසන් වෙලා සාමකාමී දේශයක් විදියට රට ඉදිරියට යන අවස්ථාවක අපිට රටේ ආර්ථික සංවර්ධනයත් සාමයත් සමග යහපාලනයක් ගොඩනැගීමේ කාර්යයේදී பிரதான වශයෙන්ම වෘත්තීය සමිතිවල දැඩි සහයෝගය අවශ්‍ය වෙනවා. சதித்திட்ட குழு ஒன்று கல்வி மற்றும் சுகாதார சேவைகளை சீர்குலைக்க முயற்சித்து வருவதாக அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலவசமாக வழங்கப்படும் சேவைகளுக்கு இடையூறு விளைவித்து அரசை இக்கட்டான நிலைக்கு தள்ளுவது அவர்களின் நோக்கமாகும். இவ்வாறான நிலைமைகளை அச்சமின்றி எதிர்கொள்ள அரசு தயாராக இருக்கின்றது என்று ராகமுவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அமைச்சர் தெரிவித்தார். ராகம போதனா வைத்தியசாலையில் புதிய சத்திர சிகிச்சை கூடம் இன்று அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு 4 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. இதன் நிர்மாண பணிகள் 2002ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போதும் பலதரப்பட்ட பிரச்சினைகளால் பணிகள் பூர்த்தியடையாமல் இருந்தன. சுகாதார அமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய இந்த பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. අද මේ සෞඛ්‍ය හා අධ්‍යාපනයේ සේවාව පහත දාන්න හෙලා දැකීමේ මහා දැවැන්ත ක්‍රියාදාමයක් කුමන්ත්‍රණයක් සිද්ධ වෙගෙන යනවා. මුළු සෞඛ්‍ය සේවයටම ගහන පහරක්. ඒ වගේමයි අධ්‍යාපනයේට. රජයක් හැටියට අපිට මේවා අභියෝග නෙවෙයි. අපි අවංකව මේ කාර්ය අතිගරු ජනාධිපතිතුමාගේ නායකත්වයෙන් කරන්නේ මේ රටේ අහිංසක දුප්පත් ජනතාවට ஒரே தடவையில் பெரும் எண்ணிக்கையிலான இடியப்பங்களை தயாரிக்கக்கூடிய இயந்திரம் ஒன்றை இலங்கை இளைஞர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார். இதன் மூலம் மணித்தியாலம் ஒன்றுக்கு 10,200 இடியப்பங்களை தயாரிக்க முடியும். ரத்மலானையில் உள்ள 28 வயதுடைய திலான் குமார சிபேரா இதனை தயாரித்துள்ளார். உள்நாட்டு மூலப்பொருட்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது மின்சாரத்தில் இயங்குகிறது. ஒரே தடவையில் 25 கிலோ மாவை இயந்திரத்தில் போட முடியும். நிமிடம் ஒன்றுக்கு 170 இடியப்பங்களை தயாரிக்கலாம்.
இடியப்பங்களின் அளவையும் மாற்றக்கூடிய ஆற்றலும் இந்த இயந்திரத்திற்கு இருக்கின்றது. இதனை தொடர்ச்சியாக 10 மணித்தியாலங்கள் இயக்க முடியும். இந்த இயந்திரத்தை தயாரிப்பதற்காக 8 லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளது. மணித்தியாலம் ஒன்றுக்கு 50,000 இடியப்பங்களை தயாரிக்கக்கூடிய இயந்திரம் ஒன்றை தயாரிக்க உத்தேசித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். කුමාර මහතාට මේ සඳහා රුපියල් 8 ලක්ෂයක් පමණ වැය වී තිබේ. පැයකට ඉන්දියාප්ප 50,000ක් නිපදවිය හැකි පරිදි යන්ත්‍රය වැඩි දියුණු කිරීම තම අරමුණ බව ඔහු පවසයි. තරම අවුරුදු 4ක් තිස්සේ මේක නිෂ්පාදනය කිරීම සඳහා කල්පනා කරලා ඒ දේ නිම කරාට මට පැයකට 50,000ක් වුණත් වැටෙන්න පුළුවන් මැෂින් එක නිෂ්පාදනය කිරීමේ හැකියාව තිබෙනවා. பொகவந்தலாவ திரேசியா தோட்ட பிரதேசத்தில் உள்ள வீதிகள் பெருமளவு சேதமடைந்து உள்ளதனால் அங்கு வாழும் மக்களும் மாணவர்களும் நோயாளிகளும் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வந்துள்ளனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் கால்நடை வள மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் ஆலோசனைக்கும் நிதி ஒதுக்கீட்டிற்கும் அமைய திரேசியா பிரிவிற்கு 34 லட்சம் ரூபாவும் திரேசியா மோரா பிரிவிற்கு 39 லட்சம் ரூபாவும் ஒதுக்கப்பட்டு வீதிகள் அனைத்தும் கான்கிரீட் இடப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த காரைதீவு பிரதேசத்தில் இன்று காலை திடீரென வந்த சிறுத்தை புலி காரணமாக மக்கள் அச்சமடைந்தனர். இதனை அறிந்த சம்மாந்துறை போலீஸ் பொறுப்பு அதிகாரி தனநாயக்கவும் வனவிலங்கு துறையினரும் பாதுகாப்பாக அதனை பிடித்துச் சென்றுள்ளனர். கட்பெட்டி பிரதேசத்தில் 48 கிலோ போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியதுடன் இதில் சம்பந்தப்பட்ட 3 பேரை கைது செய்துள்ளனர். வீதியால் சென்ற முச்சக்கர வண்டியை போலீசார் சோதனையிட்ட போது 2 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 46 கிலோ கஞ்சாவை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதன் மொத்த பெறுமதி 87 லட்சம் ரூபாய் என்று தெரிவித்த போலீசார் விசாரணைகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர். இனி விளையாட்டுச் செய்தி ஒன்று. விமானப்படையினரின் சைக்கிளோட்ட போட்டியின் 2வது கட்டம் இன்று பூர்த்தியடைந்தது. இந்த போட்டித் தொடரில் இலங்கை போலீசின் சுதீர நிலங்க முன்னணியில் உள்ளார். 2ஆம் கட்டம் தம்புள்ளையிலிருந்து புத்தளம் வரை இன்று நடைபெற்றது. இந்த போட்டித் தொடர் 3 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்டத்தில் வேகமான சைக்கிளோட்ட வீரரான இலங்கை போலீசின் சுதீர நிலங்க பச்சை கலர் டி ஷர்ட்டை வென்றெடுத்தார். விமானப்படையின் இளம் வீரரான மதுசங்க பெரேரா வெள்ளை டி ஷர்ட்டை வென்றார். 2ஆம் இடம் விமானப்படையின் குமார் அபேசிங்கவிற்கும் 3ஆம் இடம் கடற்படையின் நதிஷான் சில்வாவுக்கும் கிடைத்தது. එකට එකතු කරමින් ලාංකීය sannivedana ඉතිහාසය වෙනස් කරමින් ගෙනෙන්නේ. මෙන්න බලන්න ඉතාමත් හොඳින් මේ ගොඩබිම ගුවන් නියමාකාරයෙන් ඉටු කරන්නට සමත් වෙනවා. 3G තාක්ෂණයෙන් அபான்ஸ் நிறுவனம் இதற்கு பூர்ண அனுசரணை வழங்குகிறது. இன்று நடைபெற்ற 2ஆம் கட்ட போட்டியின் நிறைவு பெறும் இடத்திற்கு 600 மீட்டர் இருக்கையில் விளையாட்டு வீரர்கள் பலர் ஒரு தொகுதியாக போட்டியில் கலந்து கொண்டனர். நேற்றைய போட்டியில் வேகமான சைக்கிளோட்ட வீரராக தெரிவான சுதீர நிலங்கவும் இதில் அடங்கியிருந்தார். நேர கணிப்பீட்டின்படி போட்டியின் முன்னணியில் திகழ்கின்றார். இன்றைய சுதீர நிலங்கையின் போட்டியில் 1ஆம் இடத்தை கடற்படையின் கிருஷாந்த மதுசங்க பெற்றுக் கொண்டார். விமானப்படையின் சுஜித் சில்வா 2ஆம் இடத்திற்கும் கடற்படையின் இஷான் சந்தகிலும் 3ஆம் இடத்திற்கும் தெரிவானார்கள். வணக்கம்.